நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளத்தாண்டவம் வரலாற்று மகாகாவியம் 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டு எழுதப்பட்டுள்ளன. இதில் முதல் பாகம் இப்பொழுது படிக்கின்றேன். அதில் இயல் 1, அது திருப்பூமி இந்தியா, நமது இந்திய திருநாட்டுடைய பெருமை குறித்து பாடுகின்ற பாடல் அது. மூவுலகில் தேவர்கள் தேடி அலைந்து கண்டெடுத்த திருப்பூமி இந்தியா என்றால் யாவருமே ஒப்புவராம், உண்மைதானே? என்றென்றும் எவ்விடத்தும் என்றும் ஏற்பர். ஆவல் அதன் மீதேதான் அகிலம் கொண்டு அடைந்திடவே துடித்தோடி வந்த கூற்றை கூவிடவும் வேண்டுமோ? ஐயம் வேண்டா. அறியாதா யாருண்டு? இல்லை என்போம். இந்தியா என்பது ஒரு பழம்பெரும் நாடு. இது ஒரு புண்ணிய பூமி. அதனால்தான் தேவர்கள் தேடி அடைந்தார் என்று கூறியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாடு இந்தியா. அதை புண்ணிய பூமி என்பதை எவரும் மறுக்க இயலாதவாறு நமது நாட்டில் ஆன்மீகவாதிகள், முனிவர்களும் பல பெரிய மனிதர்களும் தோன்றியிருக்கின்றார்கள். அவர்களால் அருள் பெற்ற இந்த நாடு, நமது நாட்டில் ஓடுகின்ற நதியெல்லாம் தாயாக பாவித்து கூறப்படுகின்ற ஒரு பூமி. இந்த நாட்டில் மலை வளம், மழை வளம், நிலவளம் எல்லாம் நிறைந்துள்ளன. நீர்வளம் நிறைந்துள்ளது, நிலவளம் நிறைந்துள்ளது. பூமிக்கு மேலேயும் பூமிக்கு கீழேயும் செல்வங்கள் குவிந்துள்ள நாடு. இதை அறிந்ததால் உலகத்தில் உள்ள பிற நாட்டினர் இந்த நாட்டினை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற நோக்கில் பலமுறை படையெடுத்து வந்தனர். அது வரலாறு சம்பந்தப்பட்டது, நமக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவர்கள் ஆவலுற்று வந்த பொழுது நமது முன்னோர்கள் வெகுளியாக இருந்துவிட்டார்கள். அதனால் இந்த நாட்டை அடைவதற்கு அவர்கள் போட்டி போட்டு வந்தார்கள். டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள் என்பது நமக்கு தெரியும். இதை யாரும் மறுக்க முடியாது. இது உண்மை என்பதை வரலாறு கூறுகின்றது. அதைத்தான் இந்த முதல் பாடலில் நான் கூறியுள்ளேன். அன்னதிலே தென்கோடி அழகின் சொத்தே, அதுதானே நாம் வாழும் அன்னையான கண்ணல் தமிழ்நாடு, கல்வியோடு கலையெல்லாம் சிறந்தோங்கும் கவிதை ஏடு. விண்ணவரும் ஆசையரும் விந்தை நாடு, வேழம்போல் வீரத்தில் சிறந்த நாடு, இன்னமுறும் எண்ணத்தால் திளைத்த நாடு, தீங்கடித்து தலைநிமிர்ந்து நிற்கும் நாடு. அன்னதிலே தென்கோடி, அன்னது என்பது நமது இந்திய நாடு, அதனுடைய தென்கோடி தமிழகம். அன்னதிலே தென்கோடி அழகின் சொத்தே. நம்ம தமிழ்நாடு சாதாரணமானதில்லை, அழகின் சொத்து, எல்லா வகையிலும் சிறப்புடைய நாடு. அதுதான் நம்ம இருக்கிற கண்ணல் தமிழ்நாடு. நாட்டை செந்தமிழ்நாடு எனும் போதியநிலை என்று தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாரதியார் புகழ்ந்த நாடு. பாரதியார் இந்த கவிதையை எழுதாமல் இருந்த காலத்தில் அவரை மிகவும் ஊக்குவித்து எழுத சொன்னது நமது பாவேந்தர் பாரதிதாசனும் அவருடைய நண்பர்களும். அவர்களுக்காக இந்த கவிதையை எழுதுகிறேன் என்று செந்தமிழ்நாடனும் போதியநிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாடலை எழுதியுள்ளார். அப்படிப்பட்ட அருமையான நாடு. காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை, புருணநீதி, இப்படிப்பட்ட நதிகளால் சிறப்புற்றது என்று கூறுகின்றார். இந்த நதி வளம் அந்த காலத்தில் சிறந்திருக்கின்றது. அதனால் அப்பொழுது கூறியிருக்கின்றார், இந்த காலத்தோடு ஒப்பிடும்போது அதை நாம் பெருமையாக கருத வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் கல்வியோடு கலையெல்லாம் சிறந்தோங்கும் கவிதை ஏடு தமிழ்நாடு கல்வியோடு கலையெல்லாம் கல்வியில் சிறந்திருக்கிறாங்க. சிறந்தது தான் திருவள்ளுவர் திருக்குறள் எழுத முடிஞ்சது. சிலப்பதிகாரம் போன்ற நாடு, கம்பராமாயணம், மணிமேகலை, ஐம்பெருங்காப்பியங்கள், இதிகாசங்கள் எல்லாம் அந்த கல்வியில் சிறந்திருந்தவர்கள் எழுதியதான் அந்த நூல்கள் எல்லாம். விண்ணவரும் ஆசையரும் விந்தை நாடு, இப்படிப்பட்ட அரிய நாட்டில் வேழம்போல் வீரத்தில் சிறந்த நாடு. வேழம்போல் வீரம், வீரத்தில் சிறந்தவங்க. அதான் புறநானூற்று பாடலெல்லாம் எடுத்துக்கொண்டு 400 புறநானூற்று பாடல் இருக்கின்றன. புலியை முரத்தால் அடித்த தமிழ் பெண்மை என்று கூறுகின்றோம்.
அப்படிப்பட்ட அதாவது இமயத்தில் கொடி பறந்தது. வளவர்களையெல்லாம் வென்ற நாடு. நம் மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள் வீரத்துக்கு ஒப்பானவர்கள் எவரும் இல்லை. அப்படிப்பட்ட வீரர்கள் சிறந்த நாடு. அப்படிப்பட்ட வீரர்கள் சிறந்த நாடு. அதுதான் வேழம்போல் வீரத்தில் சிறந்த நாடு. திண்ணமுறும் எண்ணத்தால் திளைத்த நாடு. தீங்கடித்து தலை நிமிர்ந்து நிற்கும் நாடு. என்ன சாதாரணம், என்ன தாழ்ந்த எண்ணம் கிடையாது, உயர்ந்த எண்ணம். கடையேழு வள்ளல்கள் வாழ்ந்த நாடு. பாரி போன்ற உயர்ந்த மனிதர்கள் வாழ்ந்த நாடு. அதனால்தான் நல்ல எண்ணம் இருந்திருக்கிறது. ஔவையாருடைய பாடலை பார்ப்போமேயானால் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறுகின்ற ஔவையாருடைய பாடல்கள் தெளிவாக கூறுகின்ற அந்த பாடல்களை படித்தாலே போதும். தமிழ் சமுதாயம் என்றும் தவறு செய்யாது தலை நிற்கும். அப்படி திண்ணமுறும் எண்ணத்தால் திளைத்த நாடு. உயர்ந்த எண்ணங்கள், நல்ல சிந்தனை, இப்படிப்பட்ட நாடு. இங்க தீங்கே கிடையாது, தீங்கெல்லாம் அழிச்சிட்டு நல்லது கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நாடு. இப்படிப்பட்ட சிறப்புமிக்கது தமிழ்நாடு. அதான் கண்ணல் தான் தமிழ்நாடு என்ற இந்த கவிதையை தலைப்பிட்டு எழுதியுள்ளேன். இப்பொழுது 2 பாடல்களை கேட்டீர்கள். இந்தியா பற்றி ஒரு பாடல், தமிழ்நாட்டை பற்றி ஒரு பாடல். நீங்கள் தொடர்ந்து இந்த வெள்ளத்தாண்டவம் காவியத்தை கேட்க வேண்டுமானால் நீங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணா அது தொடர்ந்து கிடைக்கும், உங்களுக்கு சேரும். இது ஒரு அரிய வாய்ப்பு. நூலை எழுதி நான் கையில் வைத்துக் கொள்ளவில்லை. நூலகத்திற்கு மட்டும் அனுப்புவார் போதாது. இப்படி பரப்பினால் நமது மக்கள் தமிழின் மீது உள்ள ஆர்வம் ஏற்படும், தமிழ் மீது அவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் என்றும், தமிழ் எவ்வளவு சிறந்தது என்று தெரியும் என்றும், மக்களுக்கு இந்த வெள்ளத்தாண்டவம் வரலாற்று மகாகாவியத்தை நான் உங்களுக்கு இந்த யூடியூப் மூலமாக வெளியிட்டு வருகிறேன். இந்த அரிய நூலுக்கு திருப்பூர் தமிழ்ச்சங்கம் சிறந்த மகாகாவியம் என்று விருது கொடுத்துள்ளது. தன்னுடைய வெள்ளி விழாவில் இந்த விருதை கொடுத்து அந்த திருப்பூர் தமிழ்ச்சங்கம் பெருமை பெற்றுள்ளது என்பதை கூறி, தொடர்ந்து இந்த வெள்ளத்தாண்டம் கவிதையை நீங்கள் கேட்டு மகிழ்வுற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.